Hi, hi guys, welcome to my channel. நான் லக்ஷ்னா. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன்லேருந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் வரைக்கும் நான் வந்து என்னோடய அவுட்ஃபிட் ஐடியாஸ் தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய saree அண்ட் தென் ப்ளவுஸு, அதுக்கப்புறம் வந்து ஜுவல்லரிஸ்லாம் நான் எப்படி சூஸ் பண்ணேன், அண்ட் தென் பேங்கிள்ஸ் இதெல்லாம் நான் எப்படி சூஸ் பண்ணேன், மேக் ஓவர் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இதெல்லாம் நான் வந்து மேரேஜ் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு வீடியோ வந்து நான் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். பட் அந்த டைமில் வந்து என்னால் ப்ராப்பராக வந்து வீடியோ கொடுக்க முடியல. அண்ட் தென் வந்து இமேஜஸும் அவ்வளோவா வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து என்னோடய அவுட்ஃபிட்ஸ் ஐடியாஸ் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இந்த saree தான் நான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்மலாக ஒரு சில்க் வந்து ப்ளவுஸ் தான். இதில் வந்து நானே வந்து நார்மல் நீடில் வச்சு ஆரி ஒர்க் வந்து நான் கொஞ்சம் படித்தேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த டைமில் வந்து நான் வந்து இந்த டிசைன் வந்து நார்மல் நீடில் வச்சு நான் என்னோடய ப்ளவுஸ்க்கு வந்து நானே வந்து டிசைன் பண்ணேன். இது வந்து அப்போ வந்து இதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் வாங்கி வந்து நான் வந்து இது பண்ணேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரை தான். ஸோ அதில் வந்து என்னால் என்ன முடியுமோ அந்த மாதிரி நான் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணேன். ஆனால் இந்த ப்ளவுஸ் வந்து அதிகமாக நான் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணுறதில்ல. என்கிட்ட வந்து வேறு ப்ளவுஸ் வந்து இதே மாதிரி பிங்க்கில் வந்து இருக்கிறதுனால அண்ட் தென் இது வந்து நான் எப்போவாவது வந்து நான் வந்து போடுவேன். ஆனால் இதோட லுக்குமே வந்து இதில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ளம்ஸியாக இருந்தாலும் போடும்போது வந்து கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கும். இந்த ப்ளவுஸ் தான் நான் வந்து போட்டு போயிருந்தேன். அண்ட் தென் saree வந்து அப்போ தான் வந்து இது வந்து புதுசாக வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு வரலக்ஷ்மி நோம்புக்காக வந்து இந்த கலர் ஒன்று அண்ட் தென் இன்னும் ஆரஞ்சு கலர் ஒன்று சேமாக வந்து 2 saree வாங்கியிருந்தோம். எனக்கு வந்து க்ரீனு, ஆரஞ்சு வந்து எங்கள் அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த saree வந்து நான் வந்து பெண் பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு வந்து இது வந்து வியர் பண்ணியிருந்தேன். ஜுவல்லரின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ஜஸ்ட்டு இந்த நெக்லஸ் மட்டும்தான் நான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். இது மட்டும்தான் நான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பெண் பார்க்க போகும்போது வந்து இது மட்டும்தான் நான் போட்டிருந்தேன். அண்ட் தென் தோடு வந்து இந்த தோடு வந்து போட்டிருந்தேன். இந்த தோடு வந்து இப்போல்லாம் வந்து நிறைய டைம் யூஸ் பண்ணி வந்து இது வந்து கருத்துருச்சு. இதோட நெக்லஸோட இயரிங் தான் வந்து இந்த ஜும்கி. இது வந்து நீங்கள் வேறு ஏதாவது கிராண்டாக ஏதாவது சுடி எதுவும் போட்டிங்கன்னா அதுக்கு சிம்பிளாக அந்த இயரிங் மட்டுமே வந்து போட்டால் போதும். இந்த இதோட பேர் ஜும்கா தான் வந்து இது. பட் நான் இது வந்து மேட்ச் பண்ணல. இந்த தோடு தான் வந்து நான் மேட்ச் பண்ணி போட்டிருந்தேன். இது வந்து நான் அதிக டைம் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய பெண் பார்க்குற ஃபங்க்ஷனோட வந்து அவுட்ஃபிட்டு. ஸோ இப்படி தான் நான் ரெடியாக இருந்தேன். இந்த ப்ளவுஸ் போட்டிருந்தேன் அண்ட் தென் நெக்லஸ் அண்ட் தென் இயரிங்கு. ஸோ மேக்கப் வந்து நானே வீட்டில் வந்து சிம்பிளாக நானே தான் பண்ணிக்கிட்டேன். saree ட்ரேப்பிங்கும் சேம் நான் தான் பண்ணேன். saree வந்து இது RMKவில் எடுத்தேன்னு சொன்னேன். இதோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 நியர்பை தான் இதோட ப்ரைஸும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் அன்றைக்கி வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து saree வந்து நம்ம ரிசீவ் பண்ணுவோம்ல, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கட்டியிருந்த saree. இந்த saree தான் நான் வந்து கட்டியிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து அதோட ப்ளவுஸு. saree வந்து இந்த கலர் ஆக்சுவலாக ஒரு பீகாக் ப்ளூவில் வந்து நல்ல பீகாக் க்ரீன் வந்து இருக்கிற மாதிரி செமையாக இருக்கும். இதோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2000 என்னவோ தான். இது வந்து நான் சென்னை சில்க்ஸில் வந்து ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து வாங்கின saree. ஒரு ஆஃபர் டைமில் வந்து நான் வாங்கினேன். ஆக்சுவலாக இதோட லுக் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு வந்து நான் வந்து ரெண்டல் ஜுவல்லரி தான் நான் வந்து மேட்ச் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து அதோட இமேஜஸும் நான் உங்களுக்கு வந்து நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். இப்போ வந்து என்கிட்ட இல்லை அந்த ஜுவல்லரி. அண்ட் தென் ஃபோட்டோஸில் இருக்குது. ஸோ அதை நான் வந்து இது உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் தென் ப்ளவுஸ் வந்து நான் இதோட ப்ளவுஸ் வந்து இன்னும் நான் ஸ்டிச் பண்ணவே இல்லை. இது வந்து நான் தனியாக வந்து ஆரி ஒர்க் மெட்டீரியல்னு சொல்லிட்டு அப்போ அந்த டைமில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து ட்ரெண்டாக ஆரம்பிச்சிது இந்த ஆரி ஒர்க் மெட்டீரியல். ஸோ அந்த மெட்டீரியல் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். வாங்கி ப்ளவுஸ் மட்டும் நான் ஸ்டிச் பண்ண கொடுத்தேன். இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 650 700 வந்துச்சு. ஸோ வாங்கி நான் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டேன். அண்ட் தென் ஜுவல்ஸ் வந்து நான் ரெண்டல் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து அந்த டைமில் வந்து மொத்தமாக வந்து நான் வந்து பேங்கிள்ஸ் வந்து கலர் கலராக நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன் என்கேஜ்மெண்ட்காக. ஸோ நம்ம எல்லா ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்போ வந்து இந்த க்ரீன் அண்ட் ப்ளூ வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் வந்து பேங்கிள் வந்து போட்டுக்கிட்டேன். அண்ட் தென் கார்னர் பேங்கிள்ஸாக வந்து இந்த பேங்கிள்ஸ் நான் வந்து பேர் பண்ணிக்கிட்டேன்.
லுக் இதுதான். இதுக்கு வந்து நெக் செட் மட்டும் வந்து நான் போட்டுக்கிட்டேன். அண்ட் தென் சுட்டி வந்து என்னோடது மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணது. அண்ட் தென் மெஹந்தி வந்து நானே தான் வந்து செல்ஃபாகவே தான் நான் வந்து போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரீ. ஸோ இதுதான் வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரீ. இது வந்து ஒரு பிங்க் அண்ட் ஆரஞ்சு வந்து டபுள் கலரில் இருக்கும். ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு. எங்கள் அண்ணி வந்து ஃபஸ்ட்டு உனக்கு என்ன கலர் ப்ரிஃபரன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நான் வந்து இந்த கலரில் உள்ள ஃபோட்டோஸ் தான் நான் வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன். ஸோ அதே சாரியே வந்து எனக்கு வந்து கிடச்சிருச்சு. இதுவும் அவங்க வந்து சென்னை சில்க்ஸில் வந்து எடுத்தது தான். இதோட காஸ்ட் என்ன 8,000லேருந்து 9,000 வரைக்கும் ஏதோ சம்திங் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க. ஸோ ஆக்சுவல் காஸ்ட் வந்து எவ்வளோன்னு வந்து எனக்கு தெரியாது. இது வந்து என்கேஜ்மெண்ட்க்கு அவங்க வீட்டிலேருந்து எடுத்து கொண்டு வந்தது. ஸோ பார்டர் வந்து உங்களுக்கு பிங்க் கலரில் இருக்கும். சாரீ வந்து நல்லா டபுள் ஷேடில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட ப்ளவுஸ் தான் வந்து இது. ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஆரி ஒர்க் பண்ண கொடுக்குறதுக்கு வந்து அப்போ வந்து டைம் இல்லை. எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு மட்டும்தான் வந்து டைம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. இதுனா 1 வீக் முன்னாடியே கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அவ்வளோவா டைம் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து நான் வந்து நார்மல் நீடில் வச்சு போட முடியும் அப்படிங்கிறதுனால வந்து இந்த ப்ளவுஸும் வந்து நானே தான் வந்து டிசைன் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த ப்ளவுஸை விட இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் நீட்டாகவே நான் வந்து டிசைன் பண்ணியிருப்பேன். ஒரு நாளில் வந்து நான் வந்து இந்த ப்ளவுஸை வந்து நான் டிசைன் பண்ணேன். ஸோ மகம் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லக்ஷ்மி காயின்ஸ் வச்சு இது எல்லாமே மெட்டீரியல் வந்து நான் வந்து ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காயின் எல்லாமே வச்சு நான் தான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு ஸ்டோன் ஒர்க் பண்ணிவிட்டு அண்ட் தென் மற்றது எல்லாமே வந்து இது வந்து உள்ளே வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துருப்பேன் நான். இந்த பீட்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து உள்ளே வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி நெக் வந்து டிசைன் பண்ணிவிட்டு அண்ட் தென் பார்டரில் வந்து இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துட்டு லீஃப் பேட்டர்ன் இருக்கிற மாதிரி பண்ணிடலாம். ஏதாவது ஒரு கலர் வந்து கான்ட்ராஸ்டாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்து கொடுத்துட்டேன். இது வந்து ஓரளவுக்கு இது ஆக்சுவலாக பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது. அண்ட் தென் நம்ம போட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வளையிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் லுக் வந்து உங்களுக்கு நான் போட்டதுக்கப்புறம் வந்து லுக் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அந்தளவுக்கு ஒன்றும் ஆடாக இல்லை. எதனால் நானே பண்ண ஆரம்பித்தேன்னா என்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பிங்க் ப்ளவுஸ் இருக்குது. ஸோ இந்த பிங்க் ப்ளவுஸ் வந்து இருக்குது. ஸோ வந்து எனக்கு திரும்பியும் இதில் வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண வந்து விருப்பம் இல்லை. இதுவே வந்து கிராண்டாக தான் இருக்கும். அதனால் வந்து இதுவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது இருக்கிறதுனால வந்து இது வந்து நானே சிம்பிளாக வந்து பண்ணிக்கிட்டேன். இதோட ஜுவல்ஸுமே வந்து நான் ரெண்டல் ஜுவல்ஸ் வந்து நான் பிக் பண்ணியிருந்தது தான். ஸோ அதில் உள்ள ஜுவல்ஸ் தான் வந்து பேர் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் பேங்கிள்ஸ் வந்து சேம் வந்து இந்த பிங்க் அண்டு இந்த ஆரஞ்சு வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மேக்கப்புக்கு வந்து நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து நான் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் லுக் வந்து ரொம்பவே சட்டிலாக வந்து நீட்டாக இருக்கணும், என்னோடய ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து மேக்கப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதோடய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் இதிலேயே வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், அவங்க எந்தளவுக்கு நீட்டாக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் என்ன ப்ளவுஸு, ஜுவல்ஸு அண்ட் தென் மாலை எல்லாமே வந்து நானே தான் பார்த்து எல்லாமே வந்து பண்ணேன். இதுதான் வந்து என்கேஜ்மெண்ட்கான 2 சாரீ. அண்ட் தென் ஸோ என்கேஜ்மெண்ட் சாரியோட ஃபைனல் லுக் வந்து இது தான். இந்த சாரீக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்தது மேக்கப்பு. அண்ட் தென் ரொம்ப க்ளோவாக இருந்தது. நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அண்ட் தென் ப்ளவுஸு, ஆக்சசரிஸ் அண்ட் மாலை எல்லாமே வந்து இதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்ககிட்ட என்ன காட்ட போகிறேன்னா என்னோடய மேரேஜ் அன்னைக்கு மார்னிங் வந்து என்னை வந்து வீட்டிலேருந்து மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்து நான் என்ன சாரீ வந்து கட்டியிருந்தேன் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சாரீ தான். ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட மோஸ்ட்டாக நிறைய வந்து க்ரீன் அண்ட் பிங்க் காம்போ வந்து அதிகமாக இருக்கும். இந்த சாரீ வந்து நான் எங்கே எடுத்ததுன்னா இது வந்து போத்தீஸில் வந்து எடுத்தது. ஆக்சுவலாக இது நான் வந்து சாரீ வந்து மாற்றி மடிச்சிருக்கேன். இதுதான் வந்து ஒரிஜினல் கலர். இது வந்து செம்மையாக இருக்கும். இந்த கலர் வந்து கெட்டினப்போ நல்ல டார்க் க்ரீனில் பிங்க் பார்டரு. ஸோ இதுக்கு தான் வந்து நான் இந்த ப்ளவுஸை வந்து நான் மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நான் போட்டிருந்தேன் அதுக்கு. அண்ட் தென் ஜுவல்லரின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு நான் வந்து தனியாக வந்து இந்த 2 லுக்குக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து கோல்டு வந்து ப்ரிஃபர் பண்ணல மேரேஜ் அன்னைக்கு. ஸோ இதுக்கு வந்து கெம்ப் ஜுவல்லரி போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வந்து இந்த கெம்ப் செட்டு. ஆக்சுவலாக இது வந்து நெக்லஸ்ஸு, இதோட ஹாரம் ஒன்று உண்டு, அது நான் வந்து சாமிக்கு போட்டிருக்கிறேன் இப்போது.
ஸோ அதனால் இந்த நெக்லஸ் அண்ட் இதோட ஹாரம், இதுக்கு வந்து ஒரு தோடு கொடுத்துருப்பாங்க. நான் வந்து என்கிட்ட இருக்கிற தோடு வந்து மேட்ச் பண்ணேன். அண்ட் தென் ஹிப் பெல்ட்டும் வந்து அண்ட் தென் வந்து ஹிப் பெல்ட் வந்து இந்த ஹிப் பெல்ட்டு. ஸோ இதுவும் வந்து நான் என்கிட்ட இருந்தது தான். ஸோ இதே கெம்ஸ்டோன் இருக்கிறது, இதில் வந்து கெம்ஸ்டோன் இருக்கிறதுனால வந்து மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதோட ஹிப் பெல்ட் வந்து நான் வந்து போட்டிருந்தேன். இது வந்து நான் மீஷோவில் வாங்கினது தான். அண்ட் தென் இந்த ஜுவல்லும் வந்து மீஷோவில் வாங்கினது தான். ஸோ என்னோடய ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அண்ட் தென் பேங்கிள்ஸும் சேம் இதே மாதிரி க்ரீன் அண்ட் பிங்க் வந்து நான் மேட்ச் பண்ணிட்டு, கார்னர் பேங்கிள்ஸ் வந்து இந்த ரெட்டு, அண்ட் தென் வந்து சென்டர் பேங்கில் வந்து இந்த கெம்ப் பேங்கிள்ஸ் வந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ வந்து இதில் வந்து இப்போதைக்கு ஒரு 4 சாரீ டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக இது வந்து மேரேஜ் டே அன்றைக்கி உள்ளது. அண்ட் தென் இன்னும் வந்து அவுட்ஃபிட் வந்து இருக்குது. ஸோ அது இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். என்னோடய முகூர்த்தம் சாரீ, நிச்சயதார்த்தம் சாரீ, அண்ட் தென் வந்து லெஹங்கா, இதெல்லாம் வந்து இதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். எல்லாமே வந்து மினிமல் ஜுவல்லரி அண்ட் ஆக்சசரிஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த vlog உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் என்ன சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.